சாரு சாரு சாருமா. சாரு, அப்பா வந்திருக்கேன் பாருமா. சாருமா. அப்பா வாங்கப்பா. எப்போ வந்தீங்க? அத்தை இங்க வாங்க, அப்பா வந்திருக்காரு. சாரு, என்ன சாரு? உங்க அப்பா வந்திருக்காரா? வாங்க சம்மந்தி. நல்லா இருக்கீங்களா? வரேன் சம்மந்தி. நல்லா இருக்கேன் சம்மந்தி. ரொம்ப சுகமா இருக்கேன் சம்மந்தி. எந்த குறையும் இல்லை சம்மந்தி. ஒரு கேள்வி கேட்டா 7 பதில் சொல்றது, கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்றதில்ல. எப்படி நல்லா தான் இருப்ப? பொண்ணை இங்கேயில தள்ளி விட்டுருக்க? என்ன சம்மந்தி எதோ சொல்றீங்க? காதுல விழுகவே இல்லையே. ஒன்றும் இல்லை சம்மந்தி, சும்மாதான். பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருப்பீங்க போல. இறக்கி வைங்க கீழே. சாரு, அதை இறக்கி விடு. அத்தை நல்ல பூசணிக்காத்த, நல்லா வெயிட்டா இருக்கு. எங்க அப்பா ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்காரு அத்தை. எங்க அப்பா ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்காரு. அடியே, உங்க அப்பா என்ன புதையில கொண்டு வந்திருக்காரு? பூசணிக்காய் தானே, அதை அங்கே கீழே வைடி. ஓவரா தான் பண்ணுவா. அதான் நம்ம வீட்லயே ஒரு பூசணிக்காய் நிரந்தரமா இருக்குல்ல. உன் புருஷன் மொட்டை தலையேன், அப்புறம் என்ன இன்னும் உனக்கு பூசணிக்காய் வேற? சம்மந்தி, இது விசேஷமான பூசணிக்காய் சம்மந்தி. ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். எங்க தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்தது சம்மந்தி. உப்பு தண்ணியில வளர்ந்தது இல்ல, நல்ல தண்ணியில வளர்ந்தது சம்மந்தி. பூசணிக்காய் வேற மாதிரி இருக்கும் சம்மந்தி. இது பூசணிக்காய் சம்மந்தி, டேஸ்டான பூசணிக்காய் சம்மந்தி. அப்படி சொல்லுங்கப்பா. அத்தை எங்க ஊர்ல இருக்க பூசணிக்காயெல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும் தெரியுமா? இங்கே மாதிரிலாம் விளையாது, அங்க நல்ல தண்ணியிலேயே தான் விளையும். அடியே, அந்த பூசணிக்காய் அங்கே கீழே வச்சுட்டு பூசணிக்காய் பிராணத்தை விட்டுட்டு வந்தவருக்கு எதுவும் காப்பி தண்ணிக்கு வச்சு கொடு. இன்னும் பேசிக்கிட்டே இருப்ப. சரிங்க அத்தை, நான் பூசணிக்காய் உள்ள போய் பத்திரமா வைக்கிறேன். விடமாட்டாளே இந்த பூசணிக்காயை, இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறா. வாங்க சம்மந்தி, நின்றுக்கிட்டே இருக்கீங்க, உட்காருங்க. சரிங்க சம்மந்தி, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நான் உட்காரேன் சம்மந்தி. நீங்க சொல்லிட்டீங்களா, அதுக்கப்புறமும் உட்காராம இருக்க முடியுமா சம்மந்தி? இந்த ஆள் நம்மளோட பெரிய ஓட்டவாயா இருப்பான் போலயே, வாய் திறக்க நீதி இல்லை. சம்மந்தி, மாப்பிள்ளை எப்போ வருவார் சம்மந்தி? மாப்பிள்ளைய பார்க்கணுமே. மாப்பிள்ளைய எங்கள் வீட்டுக்கு விருந்து கூப்பிடலான்னு வந்திருக்கேன் சம்மந்தி. நல்லா விருந்து போட்டு மாப்பிள்ளைய கவனிக்கணும்னு ஆசையாக இருக்குது சம்மந்தி. மாப்பிள்ளை எப்போ வருவார் சம்மந்தி? சொல்லுங்க சம்மந்தி. எனக்கும் ஊருக்கு நேரம் ஆகுதுல, சீக்கிரம் போகணும் சம்மந்தி. மாப்பிள்ளை எப்போ வருவார்? அவன் தானே, நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் இங்கே இருப்பேன் பாருங்க. சாரு ஃபோன் பண்ணியிருப்பா, இப்போ வந்துடுவேன். தயவு செஞ்சு இப்படி தொண பேசிக்கிட்டே இருக்காதீங்க சம்மந்தி, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. சம்மந்தி, சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான் சம்மந்தி, பேசிக்கிட்டே இருப்பேன் சம்மந்தி. ஊரில் இருக்கவங்களுக்கு பொழுது போலேன்னா என்னைய தான் பேச சொல்லுவாங்க சம்மந்தி. உங்களுக்கு ஏன் சம்மந்தி நான் பேசுறது பிடிக்கலையா சம்மந்தி? சொல்லுங்க சம்மந்தி. என்னால் பேசாமல் இருக்க முடியாது சம்மந்தி. தயவுசெய்து என்ன மன்னிச்சுங்க சம்மந்தி. இன்னும் நான் ஒன்றும் சொல்லவும் மாட்டேன், ஒன்றும் கேட்கவும் மாட்டேன். அம்மா அம்மா தள்ளிக்கம்மா தள்ளிக்கம்மா, மாமா வந்திருக்காராமே. இப்போதான் சாரு ஃபோன் பண்ணுச்சு, உடனே வந்துட்டேனே. ஏடா, எனக்கு உன் கொழுந்தியா வந்திருக்கா? உன் மாமனார் தான்டா வந்திருக்காரு, அதுக்கேண்டா இப்படி தள்ளு தள்ளு தள்ளுன்ட்டு போறேன்? அம்மா, நம்மளை நம்பி பொண்ணை கொடுத்த மாமனார் வந்து தெய்வம் மாதிரி, அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும். அதெல்லாம் உனக்கு தெரியாது. கொடுப்பா, நீ மரியாதையை கொடுப்பா. அந்த பக்கம் திரும்பி கொடு. மாப்பிள்ளை என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசாதீங்க மாப்பிள்ளை. கூச்சமாக இருக்கல மாப்பிள்ளை. உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு நல்ல சம்மதி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவும் நான் கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி மாப்பிள்ளை, நான் நல்லா பேசுகிறேனா? ஐயய்ய, இவன் பேசுறதே தாங்க முடியாது. இதுல இந்த ஆள் வேற வாய் ஒட்டாம பேசிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு காதுல இருந்து ரத்தம் வடிய போகுது எனக்கு. இவங்க கிட்ட உசுரை காப்பாத்துறது பெரிய கஷ்டமா இருக்கு. மாமா, அத்தை நல்லா இருக்காங்களா? அத்தை உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, சரியாயிடுச்சா? கொழுந்தியா நல்லா இருக்குதா? உங்கள் உடம்பு எப்படி மாமா இருக்கு? என்ன விஷயமா மாமா வந்தீங்க? சொல்லியிருந்தா நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துருப்பேன் மாமா. எப்படி விசாரிக்கிறான் பாரு. பெத்ததா இங்கிட்டு நிக்கிறேன், எனக்கு காய்ச்ச தலைவலினா கூட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறான். மாமனார் வந்துட்டாராம், அப்படி கொதிச்சுக்கிட்டு கிடக்குறேன். ரத்த கொதிப்பு வந்துடும் போலயே. மாப்பிள்ளை, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க மாப்பிள்ளை. அத்தை நல்லா இருக்காங்க மாப்பிள்ளை. குழந்தையா நல்லா இருக்காங்க மாப்பிள்ளை. எல்லாரும் நல்லா இருக்காங்க மாப்பிள்ளை. உங்களை விருந்துக்கு வர சொல்லி அத்தை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதான் மாப்பிள்ளை உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். அது இல்லாமல் குழந்தையாவும் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுது மாப்பிள்ளை. நீங்கள் வாங்க மாப்பிள்ளை. சரிங்கம்மா, விருந்துக்காக கூப்பிட வந்தீங்க. ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்ல மாமா. எதுக்கு தேவையில்லாமல் பஸ்ஸில் அங்கேருந்து இங்கே வரீங்க? உடம்புக்கு ஏதாவதுனா என்ன பண்ண முடியுமாம்மா? உடம்ப நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க மாமா. இனிமேல் கூப்பிட்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க மாமா, நான் வந்துடுறேன். நம்ம ஒரு வேலை சொன்னா கேட்க மாட்டேன். மாமனார் வீட்டுக்குன்னா முதல்ல கிளம்பி போவேன், மொட்டை மண்டேன். ஏ கமலு, இங்கிட்டு திரும்ப ஒரு நிமிஷம். என்னம்மா, சொல்லுமா. ஏடா, இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு பாத்தியா? என்ன பாட்டுமா? இரா, பாடியே காமிக்கிறேன். ரத்த கொதிப்பு மாமனாருக்கு, ரத்த கொதிப்பு மாமனாருக்கு, ரத்த கொதிப்பு. அம்மா, வாயை மூடிட்டு சும்மா இரு. இப்போ பாடுற பாட்டா அது? பேசாட்டுக்கு இருக்க மாட்டியா? ஆனால் யார் அடக்குனாலும் உன்னைய மட்டும் அடக்கவே முடியாதுமா. போட மாட்டேன். இப்போ பூரா அந்த பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்காங்க, ஃபேமஸாக இருக்கு. இதுக்கு போய் கோவப்படுறேன். நீ அங்கிட்டு திரும்பி உன் மாமனார்ட்டே பேசு. அப்பா இந்தாங்கப்பா காப்பி. என்னங்க, நீங்கள் காப்பி குடிக்கிறீங்களா? காப்பி போட்டு வரவா?
செல்லம் இருக்கட்டு செல்லம். மாமா காஃபி குடிச்சா நான் குடிச்ச மாதிரி செல்லம். அவரு குடிச்சாலே போதும் செல்லம். அவருக்கு குடிச்செல்லாம் அவரை கவனிச்செல்லாம். நம்ம பக்கத்துல நிக்கிறமே, நம்மள ஒரு வார்த்தை கேட்கிறாளான்னு பாரு. நல்லா தான் இருந்தா அப்பங்காரன் வந்து ஆடுறா. அப்பா என்ன சாப்பிட்றீங்கப்பா? என்ன சமைக்க சொல்லுங்க, சாப்பிட்டு போங்க. இல்லைம்மா, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம்மா, பசியே இல்லை. உங்களை பார்த்ததே எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுமா. எனக்கு சாப்பாடு வேணாம்மா. ஊருக்கு லேட் ஆச்சு. நீங்கள் விருந்துக்கு கண்டிப்பாக வந்துருங்க. நான் கிளம்பட்டாமா. மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்துரு, சம்மந்தியையும் கூட்டிகிட்டு வந்துரு, நீயும் வந்துரு. மாப்பிள்ளைய கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துருமா. என்ன நடி நடிக்கிறான் பாரு. வேணான்ட்டு 7-8 சோறு தின்ட்டு போவேன். இவனுக்கு வேணாமா. அது எப்படி எங்களை பார்த்தது வயிறு நிரம்பும்? மாமா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும் மாமா. நீங்கள் சாப்பிடாம போனீங்கன்னா அப்புறம் நானும் சாப்பிடவே மாட்டேன் பாருங்க மாமா. இந்த அடுத்து இவன் பேச ஆரம்பிச்சிட்டான்ல, என்ன நடி நடிக்கிறான் பாரு. அந்த ஆளுங்கிட்ட போனது 10 நிமிஷம் கூட இருக்காது. நாங்கள் போடுறோமான்னு பார்ப்பேன், இல்லை அவனே போய் தட்டை எடுத்து போட்டு தின்றுவேன். என்ன நடி நடிக்குது மொட்டை. சரி சாருமா, நான் கிளம்புறேம்மா. நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு விருந்துக்கு வந்துடணும், சரியா? கண்டிப்பாக சம்மந்தியும் கூட்டிகிட்டு வாங்க, மறந்துடாதீங்க. சரிப்பா, கண்டிப்பாக வந்துடுவோம் காலையில். நீங்கள் போயிட்டு வாங்கப்பா. டேய், துணிமையெல்லாம் எடுத்து வைக்கவா? காலையில் வெள்ளனே பரப்பிடுவான். நீ எங்கம்மா வர? நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம். நாங்கள் 2 வீலரில் ஜாலியாக போகிறோம். அதனால உனக்கு இடம் பத்தாது. நீ வீட்டிலே இரு. நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு வரோம். ஏண்டா, நீ மட்டும் போய் கறி கஞ்சி சாப்பிட்டுட்டு இருப்ப, நான் இங்கே சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நானும் தான் வருவேன். நீ வாடகைக்காரப்படி. அத்தை இல்லைத்த, அவ்வளோ தூரம் போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப டயர்டாயிருவீங்க த. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போக சொன்னாவே டயர்டாக இருக்குன்னு உக்காந்துக்கிறீங்க. எப்படித்த அவ்வளோ தூரம் போக முடியும்? என்னடி மாறிட்ட? எங்கே போனாலும் வாங்கத்தம்ப. இப்போ என்ன விட்டுட்டு இந்த மொட்டை கூட போகலான்னு நினைக்கிறியா? ஏ சாரு, மொட்டை கூட தனியாக போகாதடி. அது அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லை. சொல்லிவிட்டேன். ஆமாம். சரிங்க த, இருங்க நான் அவர்கிட்ட பேசுகிறேன். என்னங்க, அத்தையும் கூட வரட்டுங்க, 3 பேருமே போகலாம். சாரு செல்லம், நான் சொல்கிறத கேளு செல்லம். எங்கள் அம்மா வேணாம் செல்லம். தேவையில்லாத பிரச்சனை வரும். நம்ம 2 பேரும் மட்டும் ஜாலியாக போகலாம் செல்லம். சரியா செல்லம்? எங்கள் அம்மா வேணாம், நீயே எடுத்து சொல்லிடு. டே மொட்டை, கண்டிப்பாக நானும் வருவேன்டா. நான் வண்டி ஓட்டுறேன், நீங்கள் 2 பேரும் வேணா பின்னாடி உட்காந்துக்கோங்க. அம்மா புரிஞ்சுக்காம பேசாத. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? எதையாவது பேசிக்கிட்டு கூட வரணும்னு மட்டும் நினைக்காத. கண்டிப்பாக நான் உன்னைய கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏங்க, அத்தை வரலைன்னா நானும் வரல, நீங்கள் மட்டும் வேணா போயிட்டு வாங்க. அப்படி சொல்லிட்டு சாரு, மொட்டைக்கு உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லு. செல்லம், எங்கள் அம்மா வரதா இருந்தால் நானும் வரல, நானும் போகலை. ஆனால் நான் விருந்துக்கு போகலைன்னா இந்த வீட்டில் 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். எனக்கு விருந்து தான் முக்கியம். அதை மீறியும் எங்கள் அம்மாவை நீ கூட்டிகிட்டு வருவேனா, இப்பயே இந்த நொடியே இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகிறேன். செல்லம். சாரு, மொட்டை வராட்டி போகிறான் சாரு. நம்ம 2 ஸ்கூட்டியில் போயிட்டு வந்துடலாம். 2 பேத்துக்குமே வண்டி ஓட்ட தெரியாது. ஸ்கூட்டியும் நம்ம வீட்டில் இல்லை. ஆனால் பேச்ச பாரு, ஸ்கூட்டியில் போகிறேன்னு. ஆனால் அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. இப்பயே நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். நீங்களே விருந்துக்கு போயிட்டு வாங்க. அத்தை என்னங்க அத்தை இப்படி கோச்சிட்டு போயிட்டாரு? நாளைக்கு விருந்துக்கு வேற கூப்பிட்டுருக்காங்க, அங்கே வேற போகணும்ல அத்தை. அடியே கவலைப்படாத. நாளைக்கு நம்ம 2 பேரும் முதல்ல போவோம், பின்னாடி அவனு வந்துருவான். கறிக்கஞ்சி அது எப்படி 1 புருஷன் விடுவானா? கவலைப்படாதடியே. சரிங்க அத்தை, அப்போ நாளைக்கு நம்ம 2 பேரும் முன்னாடி போவோம். துணியெல்லாம் எடுத்து வைக்கவா? சரி சாரு, வா போகலாம். பாருங்க மக்களே, மாமனார் வீட்டில் விருந்து கூப்பிட்டா என்னையை விட்டுட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்களாம். கொஞ்சமாவது நியாயம் வேணாம்? என் மாமாவே எனக்காக தான் வந்து விருந்துக்கே கூப்பிட்றாரு. என்னையை விட்டுட்டு 2 பேரும் போகிறாங்களாம். ஆண்களுக்கு இந்த உலகத்தில் மதிப்பே இல்லை மக்களே. சரிங்க மக்களே, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு டவுன் பஸ்ஸை பிடிச்சாவது போய் கறி கஞ்சியை சாப்பிட்டு வரேன். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. பாய் மக்களே.